விவசாயிகள் வந்து ரொம்ப சிறப்பாக, அது இந்த மாதிரி வெயில் காலம் காற்று காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான வோல்டேஜே போகிறது கிடையாது. இதில் வந்து 380 இடத்துல 380 வோல்ட் வந்தால் தான் சுமாராக ஒரு மோட்டர் ஓடும், 3 phase மோட்டர் ஓடும், விவசாயத்துக்கான மோட்டர் ஓடும். பட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 300 வோல்ட், அது கீழே 280 வோல்ட் வரக்கூடிய ஏகப்பட்ட இடத்துல தமிழகத்தில் விவசாயிகள் இந்த வோல்டேஜினால் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வாக செல்கான் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 220 வோல்டேஜ்லையும் 3 phaseல 1000 அடிக்கு தண்ணி எடுக்கக்கூடிய ஒரு புது டெக்னாலஜியை செல்கான் பண்ணிடுது. அதுதான் செல்கான் டிசி மோட்டர். இந்த டிசி மோட்டருங்கிறது என்னென்னு உள்ள இருக்கிற டெக்னாலஜி தான் டிசி. அதுக்கு நீ சோலார் பேனல் வச்சு டிசி சப்ளையும் கொடுக்கலாம், இல்லை நம்ம நார்மலாக கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய கரண்ட், ஃப்ரீ கரண்ட், இலவச மின்சாரம், மும்முனை மின்சாரம் 3 phase சப்ளையும் கொடுத்தும் ஓட்டலாம். அதுக்கு இந்த இது மாதிரியான டிரைவ், இதுதான் இந்த டிரைவ் தான் இந்த எல்லா வேலையும் செய்யக்கூடியது. இதுதான் நீ ஏசி கொடுத்தாலும் சோலார் கொடுத்தாலும் ஓட்டிக்கலாம். இல்லை எனக்கு வந்து சப்ளை இருக்குது, 3 phase சப்ளை கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, அதை வச்சு நீங்கள் ஓட்டிக்கலாம். இதோட இந்த டிரைவ் என்ன பண்ணுது அப்படின்னா மெயினாக வந்து மோட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏன்னா நார்மலாக ஏசி மோட்டர் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனையும் இந்த 2800 RPM ஓடி வைப்ரேஷன் ஆகி உள்ள ஒயர் கட் ஆகி பைப்பெலாம் கழுண்டு எனக்கு 100ல் ஒரு 10% மோட்டர் போருக்குள்ளேயே மூடி போயிடும். இந்த போரையே பயன்படுத்த முடியாது. பட் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இந்த மோட்டர் மெதுவாக தான் ஆரம்பிக்கும். இப்போ மெதுவாக ஓடும்போது வைப்ரேஷன் வராது, அதனால் பைப்பு கட் ஆகுறது, ஒயர் கட் ஆகி மோட்டர் பாடி ஷார்ட் ஆகி காயில் போகிறது எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரும்பாலும் முன்னாடி சொல்லுவாங்க தண்ணி அதிகமாக இருந்தால் சப்மர்சிபிள் மோட்டர் போடணும், தண்ணி குறைவாக இருந்தால் ஏர் கம்ப்ரஸர் போடணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் தமிழக விவசாயிகள் இருக்குது. பட் அதுக்கு மாற்றாக இந்த மோட்டரே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக இருந்தாலும் அதிகமாக தண்ணி கொடுக்கும். தண்ணி குறைஞ்சாலும் இந்த மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு ரெகனைஸ் பண்ணி ஸ்பீடை குறைச்சி எனக்கு ஃபுல் தண்ணி தான் 2 இன்ச் தண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 2 இன்ச் தண்ணி இருக்குன்னா ஃபுல் ஸ்பீடில் ஓடும். இல்லை எனக்கு வந்து 1 இன்ச் தண்ணி தான் இருக்குது, இல்லை 1/2 இன்ச் தண்ணினா இந்த மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடை குறைச்சி 1/2 இன்ச் தண்ணியை கொண்டு விடும். இனிமேல் வந்து இந்த தண்ணிக்கு தகுந்த மாதிரி மோட்டர் மாத்திரம், கம்ப்ரஸர் மாத்திரம், அப்படி எந்த ஒரு பிரச்சனையுமே இனிமேல் இது கிடையாது.